ஆம்பூர் வந்திருக்கோம். டைம் வந்து 5:30 ஆகுது. வாலாஜாலேருந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? இந்த வாலாஜா டு கிருஷ்ணகிரி வரைக்கும் ரோடு வந்து சூப்பராக இருக்குது. நான் வாலாஜா இப்போதுலேருந்து முதல்லேருந்து நான் வந்து என்ன சொல்வது ஒரு 13 இயர்ஸாக இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறேன். எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கெல்லாம் பார்த்தோம்னா புதுசாக பெயிண்ட்லாம் அடித்து நேம் போர்டெலாம் நல்லா வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி இருந்தது இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக வச்சுருக்காங்க போல். ஸோ நம்ம வந்து நைஸ் ரோடு வந்து பிடிச்சாச்சு. மைசூர் ரோடில் வந்து ஜாயின் ஆகிட்டோம். டைம் வந்து 8:16 ஆகுது. இன்னும் 233 கிலோமீட்டர்ஸு. ஒரு 12:30 போல் ரீச் ஆகும்னு காட்டுது. அந்த டோல் வந்து சொன்னோம்ல, அது வந்து மைசூர் ரோடு எக்ஸிட்க்கு வந்து 181 ருபீஸ் எடுத்திருக்கு ஃபாஸ்டாகில். குஷால் நகர் வந்திருக்கோம். டைம் வந்து 12:30 ஆகுது. இப்போ கூர்க்லன்னு பார்த்தோம்னா வந்து சில பேர் வந்து இங்கே கூட ஸ்டே பண்ணிப்பாங்க. குஷால் நகர், விராஜ்பத், கொண்டிகோப்பன் நிறைய பிளேஸ், கோனிகோப்பாவா அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. இந்த குஷால் நகரில் பார்த்தோம்னா ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து ஒரு ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். சென்னை டு கூர்க் ரோட் ட்ரிப்பு. ஆல்ரெடி வந்து நம்ம கூர்க்கு போயிருக்கோம் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ இப்போ வந்து மறுபடியும் வந்து மே மந்தில் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மே எண்டு ஆக்சுவலாக. இன்றைக்கி டேட் ஆஃப் ட்ராவல் பார்த்தோம்னா வந்து 30 May 2026. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 572 கிலோமீட்டர்ஸ். ஸோ எப்படி போகிறதுன்னு அப்படியே பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ரூட் பார்த்தோம்னா வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து வேலூர் போயிட்டு பெங்களூரு, மைசூரு, கூர்க்கு. மேப்பில் வந்து கூகுள் மேப்பில் வந்து ஒரு டைம் வந்து ஒரு ஊர் வந்து காட்டும், ஒரு ரூட் காட்டும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து கூர்க்கு போகும்போது வந்து ஒரு மாதிரி சென்னப்பட்னா போயிட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி இன்டீரியராக கொண்டு போச்சு. அது வந்து ரொம்ப அந்த மாதிரியும் காட்டுச்சு. பட் வரும்போது வந்து நாங்கள் மைசூர் வந்துட்டு தான் வந்தோம். ஸோ அந்த மாதிரியே நம்ம போயிடலாம் இன்றைக்கும். இப்போல்லாம் வந்து நம்ம பெங்களூர் போகிறதுக்கே வந்து நிறைய ரூட்ஸ் காட்டுது மேப்பில். லாஸ்ட் டைம் வந்து கோவா போனப்போ வந்து வேலூர் போயிட்டு அங்கே பள்ளிக்கொண்டாவில் ரைட் எடுத்து குடியாத்தம், பேரணாம்பட்டு, விகோட்டா வழியாக வந்து சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேல கொண்டு விட்டுருச்சு. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து வேலூர் போயிட்டு அம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஒசூர் அந்த ரூட்டு தான் காட்டுது. ஸோ இன்றைக்கி இதே மாதிரியே நம்ம போகலாம். வேலூர் வந்துட்டோம். டைம் வந்து 5 o'clock ஆகுது. கொஞ்சம் தூங்கிட்டேன். இன்னும் வந்து இங்கேருந்து ஒரு 447 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இப்போ வந்து மேப்பில் பார்த்தோம்னா நான் சொன்னால ஃபஸ்ட்டு சென்னப்பட்னா அந்த ரூட் தான் காட்டுது. ஸோ நம்ம பெங்களூர் போயிட்டு எப்படி போகிறோன்னு அப்படியே பார்த்துக்கலாம். இப்போ வந்து பெங்களூருக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஆம்பூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, ஒசூர் அப்படி தான் போக போகிறோம். ஆம்பூர் வந்திருக்கோம். டைம் வந்து 5:30 ஆகுது. வாலாஜாலேருந்து எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? இந்த வாலாஜா டு கிருஷ்ணகிரி வரைக்கும் ரோடு வந்து சூப்பராக இருக்குது. நான் வாலாஜா இப்போதுலேருந்து முதல்லேருந்து நான் வந்து என்ன சொல்வது ஒரு 13 இயர்ஸாக இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறேன். 2013 மேரேஜ் ஆச்சு. அப்போதுலேருந்து இந்த ரோடு ட்ராவல் பண்ணுறேன். இந்த வேலூர் டு கிருஷ்ணகிரி வந்து சூப்பராக இருக்கும் ரோடு. 6 lane ரோடு அப்போதுலேருந்தே இருக்குது. நல்லாயிருக்கும் ரோடு. எங்களுக்கு பிடிச்ச ரோட்டில் இதுவும் ஒன்று. சீனிக்காகவும் இருக்கும், ரோடும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும்.
வெளிச்சம் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணகிரி வந்திருக்கோம். டைம் வந்து 6:35 ஆகுது. சரி, ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். டீ குடிச்சிட்டு போகலாம். டைம் வந்து 7:30 ஆகுது. அத்திப்பள்ளி வந்திருக்கோம். ஒசூரை தாண்டியாச்சு. இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் காலையில் வந்துட்டதுனால டிராஃபிக் ஓகேவாக இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம கோவாலேருந்து போகும்போது செம்ம டிராஃபிக்கு. அது ஒரு அரௌண்ட் 8-9 போகணுமா, செம்ம டிராஃபிக்கு. எங்கே வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் 2-3 இடத்துல நடந்துட்டு இருக்கா, அதனால செம்ம டிராஃபிக்கு. எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கெல்லாம் பார்த்தோம்னா புதுசாக பெயிண்ட்லாம் அடித்து நேம் போர்டெலாம் நல்லா வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி இருந்தது இல்லை, இப்போ தான் ரீசெண்டாக வச்சுருக்காங்க போல். ஸோ நம்ம வந்து நைஸ் ரோடு வந்து பிடிச்சாச்சு. இந்த நைஸ் ரோடு தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே போவோம். ஒசூர் வந்தோம்னா இது கோவா, மும்பை, மைசூர், இந்த மாதிரி கூர்கு எல்லா ஊருக்குமே வந்து இந்த நைஸ் ரோடு தான். ஸோ இன்னும் வந்து நமக்கு கூர்க் வந்து 256 கிலோமீட்டர். கூர்க் இல்லை, ஆக்சுவலாக நான் மடிக்கேரின்னு போட்டிருக்கேன். கூர்க் வந்து டிஸ்ட்ரிக்ட், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மடிக்கேரி. ஓகே, நம்ம வந்து மடிக்கேரிக்கு தான் போட்டிருக்கோம், அதான் சென்டரு. ஸோ 256 கிலோமீட்டரு, ஒரு 4 hours 46 minutes காட்டுது. 12:30 ரீச் ஆகிற மாதிரி. இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுக்கல, அப்படி பார்க்கலாம். சரி, இந்த நைஸ் ரோடு மட்டும் வந்து இது ஃபாஸ்டாக்லேருந்து எடுப்பாங்களாம். அவ்வளோன்னா வந்து அரௌண்ட் ஒரு 300க்கு மேலே. ஸோ டிடெக்ட் ஆகும்போது நான் சொல்கிறேன். ஃபாஸ்டாக்லேருந்து எடுப்பாங்க, இது ஆனுவல் பாஸில் வராது. அதான் ஆனுவல் பாஸில் வராது. அப்புறம் நம்மளோட ஆனுவல் பாஸும் வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 4 தான் இருக்குது, 4 டோல்ஸ் தான் ரிமைனிங் இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட்டில் போட்டோம், இல்லை செப்டம்பரா? ஓகே, செப்டம்பரில் போட்டோம். இன்னும் 4 ட்ரிப்பு தான் இருக்குது. இன்றைக்கே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். போகிறதுக்குள்ளேயே முடியுமான்னு தெரில. முடிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்தது ரீசார்ஜ் பண்ண முடியும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு டிராஃபிக்காக இருக்குது. டோல் ஒன்று ஸ்கேனர் வேலை செய்யாது, இல்லை நடுவில் யாராவது ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணனா வாங்குவோம், நின்று பஞ்சாயத்து நடக்கும். நம்ம வந்து நைஸ் ரோட்லேருந்து எங்கே எக்ஸிட் ஆகுறோமோ அதை பொறுத்து தான் வந்து இந்த டோல் எடுக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் வந்து தும்கூர் ரோடு எக்ஸிட் ஆனோமா, ஸோ அதுதான் லாஸ்ட்டு. அதனால மேபி 300 சம்திங் ஆயிருக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம நடுவில் எடுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அது பொறுத்து எவ்வளோ டிடக்ட் ஆகுதுன்னு வந்து நான் சொல்கிறேன். இதெல்லாம் போட்டு இருக்கு பாருங்கள்,
ತುಮಕೂರು ಮೈಸೂರು ರೋಡು ಬ್ಯಾನರ್ಘಟ್ಟ ರೋಡು. வந்து நம்ம மைசூர் ரோடு எடுப்போம்ல, அந்த மாதிரி தான் மைசூர் பிடாடி போகிறதுக்கு லெஃப்ட் எடுக்கணும் நம்ம. ஒரு டிராஃபிக்காக இருக்கு பாருங்க. எக்ஸ்பிரஸ் வேவா? ஆனால் அது மைசூர் போலியே இந்த ரூட் காட்டுறது. நல்ல சென்னராயப்பட்டினா போயிட்டு மாடூர் மாண்டியாலாம் போகுது. ஸ்ரீரங்கப்பட்டினா, ஹுன்சூர், அப்புறம் குஷால் நகர். மைசூர் ரோடில் வந்து ஜாயின் ஆகிட்டோம். டைம் வந்து 8:16 ஆகுது. இன்னும் 233 கிலோமீட்டர்ஸு. ஒரு 12:30 போல் ரீச் ஆகும்னு காட்டுது. அந்த டோல் வந்து சொன்னோம்ல, அது வந்து மைசூர் ரோடு எக்ஸிட்க்கு வந்து 181 ருபீஸ் எடுத்திருக்கு ஃபாஸ்டேக்லேருந்து. இது வந்து ஆனுவல் பாஸில் வராது. இது என்ன எக்ஸ்பிரஸ் வேவா? ஆமாம், வெல்கம் டு பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் வே. ஹைவேவா? ஓகே, எக்ஸ்பிரஸ் வேல போதா என்னன்னு பார்க்கலாம். இது எக்ஸ்பிரஸ் வே டோல் தான், அதில் தான் வந்துருச்சு. காலிலேருந்து 10-15 டோலை கடந்து வந்துருக்கேன். தொடச்சி காமிக்கிறேன் நீ. ட்ரெயினில் மட்டும் பேர் பெருசாகவே எழுத மாட்டுறாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் வே வந்துட்டு மதுரை சர்வீஸ் ரோட்டில் நிறைய தட்டு இட்லி கடைலாம் இருக்கும். முன்ன எப்பயோ ஒரு டைம் இங்கே தான் சாப்பிட்டு இருக்கோம். ஸோ அதனால கார் நிறுத்திட்டு வந்தாச்சு. போயிட்டு மித்துனுக்கு வந்து இந்த பெண்ணை தட்டு இட்லி ரொம்ப பிடிக்கும், போய் சாப்பிடலாம். சாம்பார் போடுவேன், சட்னி காரமாக இருக்குங்க. நம்ம சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து ரேணுகா ஹோட்டல்னு சொல்லிட்டு தட்டு இட்லி வந்து ஒன்று 30 ருபீஸ் தான். நம்ம நார்மலாக வந்து கொஞ்சம் பெரிய இட்லி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு தட்டு இட்லி 30 ரூபா, வடை வந்து 20 ரூபா. ஸோ அப்படி சாப்பிட்டாச்சு, கிளம்பலாம் வாங்க. நைஸ். அப்படியே இந்த ரோட்டில் வந்து நம்ம ராம்நகரம் மாண்டியாலாம் தாண்டி தான் போகிறோம். இன்னும் 214 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 4 hours 5 minutes காட்டுது. டைம் வந்து இப்போ 9:10 ஆகுது. ஆக்சுவலாக இதுவே மழை தான், அது மேலே தான் ரோடு இருக்கு. இந்த ரோடு செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா வந்து 2 சைடு தென்னை மரம் இருக்கும். பாக்கு மரம் இருக்கு அதில். பாக்கு மரம் இல்லை, தென்னை மரம் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் வே, பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் வே. டைம் வந்து 10 o'clock ஆகுது. இது என்ன மாண்டியாவா? மாண்டியா தாண்டி மாண்டியா தான் இது. மாண்டியா இப்போ 2 டோல் தான் இல்லை எக்ஸ்பிரஸ் வேல. இன்னும் வந்து நமக்கு மடிக்கேரி வந்து 134 கிலோமீட்டர் இருக்கு. 3 hours 10 minutes காட்டுது. மைசூர் வந்துட்டோம்.
ஊர் உள்ள போகணுன்னா அப்படியே நேராக போகணும். நம்ம வந்து மடிக்கேரிக்கு வந்து ரைட் எடுத்து போகணும். இன்னும் வந்து கரெக்டாக 120 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸ் காட்டுது. அரவுண்ட் 1:15 அப்படி ரீச் ஆகுற மாதிரி. டைம் வந்து இப்போ 10:20. இப்போ வந்து நம்ம அந்த மடிக்கேரி ரோடு பிடிச்சாச்சு. இதோட ஒரே ஸ்டேட் ரோடு மைசூர்லேருந்து. இந்த ரோடு வந்து ஏறுறதுக்குள்ளே வந்து ரொம்ப டிராஃபிக் மைசூரில் சிக்னலில். அதுக்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நானும் நினச்சேன் 120 கிலோமீட்டர்ஸ்க்கு எதுக்கு வந்து 3 ஹவர்ஸ் போட்டு இருக்காங்கன்னு. இவ்வளோ நேரத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, 10 கிலோமீட்டர் தான் வந்தோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இது வந்து 4 லேன் தான். சில இடத்துல கொஞ்சம் நல்லா இருக்காது. நாங்கள் போய் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரோடு தான் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னேன். 2 சைடு இந்த மாதிரி நல்ல யூக்கலிப்டஸ் ட்ரீயோட நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து சாட்டர்டே வேறையா, ஸோ நிறைய பேர் போவாங்க வீக்கெண்டுக்கு. இன்னும் கரெக்டாக 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2.5 hours காட்டுது. ஹுன்சூர் வந்திருக்கோம். டைம் வந்து 11:30 ஆகுது. இன்னும் வந்து 75 கிலோமீட்டர் இருக்குது. 2 hours காட்டுது அதுக்கு. ஸோ 1:30 போல் ரீச் ஆகும்னு. ஃபஸ்ட்டு சொன்னால 4 லேன் கூட இல்லை, 2 லேன் தான். ரொம்ப சின்ன ரோடாக வேற இருக்கா, ஒரே டிராஃபிக்காக இருக்குது. பிரியப்பட்னாவோ ஏதோ அந்த ஊர் வந்திருக்கோம். பெரியப்பட்னா தான். ஸோ இன்னும் வந்து நமக்கு மடிக்கேரி வந்து ஒரு 51 கிலோமீட்டர் இருக்குது. அரௌண்ட் 1.5 hours காட்டுது. டைம் கரெக்டாக 12 o'clock ஆகுது. 1:30 ரீச் ஆகுற மாதிரி. இது எல்லாமே வந்து 2-way ரோடா, ஸோ நிறைய ஊர் நடுவில். அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியுது. அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. குஷால் நகர் வந்திருக்கோம். டைம் வந்து 12:30 ஆகுது. இப்போ கூர்க்லன்னு பார்த்தோம்னா வந்து சில பேர் வந்து இங்கே கூட ஸ்டே பண்ணிப்பாங்க. குஷால் நகர், விராஜ்பத், கொண்டிகோப்பன் நிறைய பிளேஸ், கோனிகோப்பாவா அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்குது. இந்த குஷால் நகரில் பார்த்தோம்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு டிபேட்டியன் மொனாஸ்ட்ரி இருக்குது. அது வேணால் போய் பார்க்கலாம். இல்லைன்னா வந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த துபாரி எலஃபண்ட் கேம்ப் இருக்குது. அதெல்லாமும் பார்க்கலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் கூர்க் வந்தப்பவே இதெல்லாமே போயிருக்கோம். அதனால் இந்த வாட்டி முடிஞ்சால் நம்ம போகலாம். இன்னும் வந்து நமக்கு ஆமாம், நாங்கள் 2 times போயிருக்கோம். 2013 ஒரு டைம் வந்து இருந்தோம், அப்போ போயிருக்கோம். அப்புறம் 3 years முன்னாடியே போயிருக்கோம். பசங்களும் பார்த்துருக்காங்க. ஸோ நமக்கு இன்னும் மடிக்கேரி 31 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அரௌண்ட் 56 minutes காட்டுது. செம்ம டிராஃபிக் பாருங்கள் இந்த குஷால் நகர் உள்ள வந்ததுலேருந்து. நிறைய மாங்ஸ் இருப்பாங்க இங்கே.
குஷால் நகர் தாண்டினதுலேருந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஹில்லியாக நல்லா இருக்கு. நடுவில் காஃபி பிளான்டேஷன் அதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கு. மேபி பகல் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வந்து 1:15 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நமக்கு. ப்ராப்பர்ட்டியும் நம்ம பார்க்கணும், முடிஞ்சால் லஞ்சும் அப்படியே நம்ம பார்க்கணும். ஸோ அப்படியே பார்த்துட்டே போகலாம். இல்லைன்னா அன்னைக்கு ஒரு 5 மணி நேரம் போகணும். நல்ல காஃபி பிளான்டேஷன்லாம் இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இந்தமாரி ஒரு பிளான்டேஷனுக்குள்ளே வந்து ரூம் ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும், பார்க்கலாம். கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது, கொஞ்சம் க்ளவுடி ஆகுது, இதுமாரி இருக்குது. 1:30 ஆயிடுச்சு. நம்ம கூர்க் வந்துட்டோம். இப்போ வந்து கூர்க்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரீமன்ஸ்னு ஒரு ஹோட்டல். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் தேடிக்கலான்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட்டுருக்கலாம். வெறும் பீஸ் தான் இருக்கு, ரைஸ் எடுத்து வச்சுட்டாங்க போட்டு, எடுத்து வரல. ஓகே, இப்போ வந்து நம்ம லஞ்சு சாப்பிட்டோம். வந்து நாங்கள் காமிச்சிருப்போம், இங்கே வந்து அக்கி ரொட்டி வந்து ஃபேமஸ், கர்நாடகாவோட ஸ்பெஷல். அது சாப்பிட்டோம். அது கூட வந்து ஒரு சிக்கன் கறி, கூர்க் சிக்கன் கறி. அது வந்து ஒரு மாதிரி கோகோனட் ஆயிலில் செஞ்சுருந்தாங்க, சாப்பிட்டோம். அப்புறம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் கூர்க் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹோட்டல் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மெயின்லேயே இருக்குது, ஃப்ரீமன்ஸ்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு அந்த மாதிரி அப்படின்னா வந்தாலும் நான் காட்டுறேன். பில் வந்து 805 ஆச்சு. அப்புறம் அக்கி ரொட்டி வந்து ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. அப்புறம் புல்கா, ஒயிட் ரைஸு, ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டாச்சு. இப்போ போய் ரூம் தேட வேண்டியது தான். ஓகே, அவ்வளோதான். இதோட நம்ம வந்து ரோட் ட்ரிப்பை முடிச்சுக்கலாம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து எங்கே ஸ்டே பண்ணுறோம், என்னென்னலாம் சுற்றி பார்க்குறோம், கிளைமேட் எப்படி இருக்குது, இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 562 கிலோமீட்டர்ஸு. ட்ராவல் டைம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 11 ஹவர்ஸ் ஆச்சு. வித் பிரேக் எல்லாம் எடுத்து நான் லஞ்ச் பிரேக் வந்து கவுண்ட் பண்ணல. 1 o'clock 1:30க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ 11.5 hours ஆச்சு. ஸோ நீங்களும் வந்து ஒரு early morning 5 o'clock கிளம்புனீங்கன்னா கூட ஒரு 3 o'clock அந்த மாதிரி ரீச் ஆக முடியும். ஸோ அவ்வளோதான். ரோடு பார்த்தோம்னா வந்து நம்ம சென்னை டு வேலூரில் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. வேலூர் டு கிருஷ்ணகிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சில இடத்துல ஒர்க் நடக்கும். கிருஷ்ணகிரி டு பெங்களூரும் சில இடத்துல ஒர்க் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பெங்களூர்லேருந்து நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ்வே வந்துட்டு அதை தாண்டி வந்தோம்னா தான் வந்து கொஞ்சம் 2-way மைசூர்லேருந்து இந்த குஷால் நகர் ரோட் பிடிக்க வந்து கொஞ்சம் டைம் ஊருக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறத்துலேருந்தே வந்து 2-way ரோடு தான். ஊருக்குள்ளே வர்றதுனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அப்புறம் ரோடும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அது பார்த்து வரணும், அவ்வளோதான். மற்றபடி ஓகே தான். பெட்ரோல் பார்த்தோம்னா வந்து அரௌண்ட் எங்களுக்கு 33 liters ஆச்சு. மைலேஜ் வந்து 17. ஸோ அவ்வளோதான். இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் பார்த்தோம்னா வந்து ரீசெண்டாக கோவா போயிருந்தோம். அந்த ரோட் ட்ரிப் வீடியோ, மும்பை போன ரோட் ட்ரிப் வீடியோ எல்லாமே இருக்குது. சில லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.